Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th காமர்ஸ் சாப்டர் 6 அதோட ரிமைனிங் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது சாப்டர் 6ஓட ரிமைனிங் போர்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் போய் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அதோட ரிமைனிங் போர்ஷன்ஸ் தான் நம்ம இதில் பார்க்குறோம். இந்த வீடியோவில் என்ன டைட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்ஸ், அதாவது வணிக ரசீதுகள் பற்றி பார்க்க போகிறோம். வணிக ரசீதுகள் அப்படின்னா என்னென்னா ஒரு மாற்றக்கூடிய ஒரு ஆவணம் தான், அதாவது மாற்றுமுறை ஆவணம். அதாவது ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்காக நம்ம ஒரு பணம் திரட்டுறதுக்காக ஒரு கமர்ஷியலில் ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம வெளியிடக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் என்ன அப்படின்னா கமர்ஷியல் பில்ஸ் அப்படிங்கிறோம். அதை வந்து 30 days 60 days 90 days மெச்சூரிட்டி டேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு நீட்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு தேவைகள் இருக்கும், நமக்கு வாண்டடான மணி நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் பில்ஸை வச்சு நம்ம மணியை கலெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது கடன் மாதிரி வாங்கிக்கலாம். The commercial bills is an instrument drawn by a seller of goods on buyer of goods possess the advantages like a self liquidating in nature, resource to two parties knowing exact date and transaction, transparency, transaction etc. ஸோ ரெண்டு பார்ட்டி பையர் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு தேவையான அமௌண்ட்டை வாண்டட்னா நமக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் பில்ஸ் வணிக தாள்கள் வணிக ரசீதுகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 1 lakh வந்து கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பில் வச்சுருப்பேன் நான். ஸோ அந்த பில் வந்து எனக்கு வந்து ஒர்த்தபிள், நான் 1 லட்சத்துக்கான சரக்கு என்கிட்ட இருக்குது, ஸோ என்னோடய நேமில் இருக்குது, எனக்கு சொந்தமானது அப்படின்னு அந்த ரசீது இருக்கும். ஸோ அந்த ரசீதை வச்சு நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, அதாவது 1 லட்ச ரூபா அப்படிங்கிறத வந்து கம்மி, அதாவது ஒரு 10 லட்சம் ஒரு 10 கோடி, அதாவது பெரிய லெவலில் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து அப்பப்போ அவங்களுக்கு வாண்டடாக இருக்கும், தேவைப்படும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து பணம் வந்து அப்பப்போ இடையில இன்பிட்வீனில் அவங்களுக்கு வந்து கேஷ் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கமர்ஷியல் பில்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் டேர்ம், அதாவது ஷார்ட் டேர்ம் ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. நான் வந்து இந்த அளவுக்கு சொத்துக்கு நான் ராஜா தான், எனக்கு ஆனாலும் இப்போ அமௌண்ட் வேணும், ஸோ அந்த கமர்ஷியல் பில்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக நான் ஒரு 30 days நான் அதை வந்து திருப்பிக்கிங்கிற மாதிரி பிளட்ஜ் மாதிரி தான். ஸோ ஷார்ட் டேர்மில் ஒரு 30 days 60 days 180 days 90 days அந்த மாதிரி மெச்சூரிட்டி டேட் இருக்கும். அதுக்குள்ளே அந்த மாதிரி நம்ம இது ஒரு வெளிப்படையான ஒரு நடவடிக்கை, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இது ஒரு நடவடிக்கை. இந்த கமர்ஷியல் பில்ஸ் வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபியூச்சர்ஸ். கமர்ஷியல் பில்லோட ஃபியூச்சர்ஸ். த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராயர், அக்செப்டர், பேயி, டிஸ்கவுண்டர், என்டோசர், அசஸ்மெண்ட், மெச்சூரிட்டி, கிரெடிட் ரேட்டிங். இதெல்லாமே இதோட ஃபியூச்சர்ஸ், அதாவது இதோட இயல்புகள் என்னென்னா ட்ராயர் மீன்ஸ் வரைவாளர் எடுக்கிறவங்க, அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்கிறவங்க, அதுக்கப்புறம் பேயி செலுத்துபவர்கள், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்டர் அப்படின்னா டிஸ்கவுண்டர் மீன்ஸ் தமிழில் சொல்லணும் அப்படின்னா தள்ளுபடி, அந்த மாதிரி தள்ளுபடி செய்பவர். என்டோசர் மீன்ஸ் மேல் எழுதுபவர். அசஸ்மெண்ட் மதிப்பீடு செய்பவர். மெச்சூரிட்டினா முதிர்வு. கிரெடிட் ரேட்டிங் கடன் தர மதிப்பீடு, அந்த அதுக்கு எவால்வேட் பண்ணி எவ்வளோ கிரெடிட் கொடுக்கலாம், இந்த கமர்ஷியல் பில்க்கு எவ்வளோ வந்து நம்ம எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளோ தரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ். கமர்ஷியல் பில்லோட டைப்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? வணிக ரசீதுகளுடைய வகைகள். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஏ, டிமாண்ட் அண்டு யூசன்ஸ் பில்ஸ். ஸோ அப்படின்னு என்னென்னா தேவை மற்றும் பயன்பாட்டு ரசீதுகள் அப்படின்னு அர்த்தம். எ டிமாண்ட் பில் இஸ் ஒன் வேர் இன் நோ ஸ்பெசிஃபிக் டைம் ஆஃப் பேமெண்ட் இஸ் மென்ஷன்டு. ஸோ டிமாண்ட் பில்ஸ் ஆர் பேயபிள் இமிடியட்லி when they are a presented to the drawee. அதாவது தேவை ரசீது அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் அப்படின்னா தேவை ரசீது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா தேவை ரசீது அப்படின்னா பணம் செலுத்துவதற்கான எந்த ஒரு டேட்டு, பணம் செலுத்துறதுக்கான எந்த ஒரு டேட்டும் இதில் குறிப்பிட்டிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை வந்து தேவை ரசீது அப்படின்னு சொல்கிறாங்களாமா. இந்த ரசீது பார்த்திங்கன்னா ரசீது வச்சுருக்கிறவங்க எப்போ அவங்களுக்கு அவசியம் வருதோ, பணம் தேவைப்படுதோ அந்த டைமில் ரசீதுக்கு பணம்
ரசீதை கொடுத்துட்டு பணம் பெற்றுக்குவாங்களாம். ஸோ அந்த டேட்டோ மெச்சூரிட்டி டேட்டோ அதாவது வேறு ஏதாவது இமிடியேட்டாக எதுவும் எழுத மாட்டாங்க. ஸோ டிமாண்ட் பில்ஸ் பேயபிள் இமிடியேட்டாக கொடுத்து வென் தே ஆர் ப்ரெசென்டட் அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அமௌண்ட்டை வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டிமாண்ட் அண்டு யூசன்ஸ் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளீன் பில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி பில்ஸ் that are accompanied by documents to title to goods are called documentary bills. Clean bills are drawn without accompanying any document. For example, railway receipts and lorry receipts. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா தூய்மை ரசீது, க்ளீன் பில்னா தூய்மை ரசீது, அதர்வைஸ் டாக்குமெண்ட்ரி ஆவண ரசீது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஒரு பொருட்களோட உரிமை, சரியா, டாக்குமெண்ட்னா ஆவணம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருட்களுடைய உரிமை ஆவணம் மூலம் இணைக்கப்பட்ட ரசீதுகள். ஸோ லாரியில் ஒரு லட்ச ரூபா ஒரு மதிப்புள்ள ஒரு கூட்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த கூட்ஸுக்கு சொந்தக்காரங்க யார்? நான் தான். அந்த ரசீதுகளை சொந்தமெல்லாம் நம்மளுதுன்னு இருக்கும். ஆனால் அது யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் அதில் இருக்காது. ஸோ நமக்கு எப்போ தேவை, நம்ம யாருக்கு கொடுக்கணும், யார்கிட்ட நம்ம அதை அடகு வச்சு அந்த பில்லை நம்ம யாருக்காவது நம்ம எங்கே அடகு வச்சு நம்ம பணம் வாங்கணும் அதெல்லாம் அப்போதைக்கு நம்ம எழுதிக்கணும். அதாவது ஒன்றுமே இருக்காது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கூட்ஸ் வருது, இந்த கூட்ஸ் இவங்க அனுப்புகிறாங்க, அந்த டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். ரயில்வே ரெசிப்ட், லாரி ரெசிப்ட்லாம் அப்படி தான் இருக்கும். யாருக்கு உரிமை அது மட்டும்தான் இருக்கும், தவிர நம்ம யார்கிட்ட கொடுத்து நம்ம கடன் வாங்க போகிறோம் எந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எதுவுமே இருக்காது. ஸோ க்ளீன் பில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தூய்மை ரசீது அப்படின்னு சொல்கிறாங்களாம். எடுத்துக்காட்டு தான் இந்த ரயில்வே ரெசிப்ட், தொடர் வண்டி ரசீது, என்ன சொல்கிறது, லாரி ரெசிப்ட், அதாவது சரக்குந்து ரசீது அப்படின்னு சொல்கிறாங்களாம் தமிழில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன் லேண்ட் பில்ஸ் அண்ட் ஃபாரின் பில்ஸ். தட் மீன்ஸ் உள்நாடு மற்றும் அயல்நாட்டு ரசீதுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்ஸ் தட் ஆர் ட்ரான் எனி பேயபிள் இன் இந்தியா ஆன் எ பர்சன் who is a resident in India are called inland bills. Bills that are drawn outside in India, அதாவது இந்தியாவுக்குள்ளே எழுதக்கூடிய பில்ஸை இன்லேண்ட் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பில்ஸ் தட் ஆர் ட்ரான் அவுட் சைட் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியே அந்த பேயபிள் எய்தர் யாராவது அதை எழுதியிருந்தால் அந்த பில்லுக்கு உரிமையாளராக இருந்தால் அது அவுட் சைட் பில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவுட் சைட்ஸ் கால்டு ஃபாரின் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜினியஸ் பில்ஸ் அப்படின்னா தனித்துவமான ரசீதுகள். The drawing and acceptance in ingenious bills are governed by a native custom or usage of trade. அதாவது தனித்துவமான ரசீதுகள் அப்படின்னா என்னன்னா அந்த ரசீது எழுதியிருந்தால், அதாவது என்ன சொல்கிறது, உள்ளூர்லேயே வழங்கக்கூடிய அல்லது வர்த்தகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை தான் உள்ளூர் ட்ராயிங் அக்செப்டன்ஸ் இன்ஜீனியஸ் பில்ஸ், அதாவது நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே கவர்ன் பை நேட்டிவ், நம்மளோட நாட்டுக்குள்ளேயே நம்ம யூசேஜ் பண்ணி அதை ட்ரேட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம இன்ஜீனியஸ் பில் அப்படிங்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அகாமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ், அதாவது இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீது அப்படின்னு சொல்கிறோம் அதையே. ஸோ இருப்பிட மற்றும் வழங்கல், அதாவது அகாமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ் அப்படின்னா என்னென்னா உண்மையான ஒரு வியாபார நடவடிக்கைகள் இல்லாமல், அதாவது எப்போ ஒரு வியாபாரம் நடக்குதோ, எப்போ நடக்க போகும் நமக்கு தெரியாமே அந்த பில்லை எதுவும் எழுதாமல் எழுதி வச்சுருப்போம். ஆனால் அது ரசீதுகளை அதாவது எங்கே நடக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அகாமடேஷன் பண்ணிக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அகாமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ். நம்ம சப்ளை பண்ணும்போது அந்த டீட்டெயிலை நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஏ அகாமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், அதாவது அரசு அல்லது தங்கமுனை பத்திர சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டி மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட் என்ன அப்படின்னா அரசு அல்லது தங்கமுனை பத்திரம் வாங்கவும் விற்கவும், சேல்ஸ் அண்ட் கூட்ஸ் என்ன சொல்கிறாங்க, சோல்டு, பாட் அண்ட் சோல்டு இஸ் கால்ட் ஏ கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட். ஸோ அப்படின்னா என்ன, கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். Government securities are issued for the purpose of refunding the maturity securities, for advance refunding securities which have not yet matured, and for cash financing, that is raising ஃப்ரெஷ் கேஷ் ரிசோர்ஸஸ். ஸோ முதிர்வு அடைந்த பத்திரங்களை மீட்கிறதுக்காகவும் முதிர்வு அடையாத பத்திரங்களை திருப்பி செலுத்தி மீட்பதற்காகவும் ரொக்க நிதிகளுக்காக நடக்கக்கூடிய ஒரு புதிய ரொக்க வளங்களை உயர்த்துறதுக்காகவும் கவர்மெண்ட் பாண்ட்ஸை டாக்குமெண்ட்ஸை வெளியிடுமாமா. ஸோ கவர்மெண்ட் தன்னுடைய பாண்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தா ப்ளட்ஜ் பண்ணியிருந்தால் அதை மீட்கிறதுக்காக பணம் அதாவது இஷ்யூ பண்ணுவாங்களாமா டாக்குமெண்ட்ஸ். அது போக கவர்மெண்ட்கே ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி தங்கமுனை பத்திரங்களை வெளியிடுவாங்களா, அதாவது கடன்
கடன் பத்திரங்கள் தான். கடன் பத்திரங்கள்னு என்ன தெரியுமா? கவர்மெண்ட்டில் ஏதாவது வேல்யூடான ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்து ஏதாவது ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் கொடுத்து அமௌண்ட்டை வாங்குவாங்க. ஸோ இதுதான் நம்ம கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கடன் பத்திரங்கள். சரிங்களா? ஸோ ஸ்பெசிமன் காப்பி ஆஃப் கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ், அதாவது அரசு தங்கமனை பத்திரங்களோட மாதிரி அதாவது ஒரு மாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பிளேஸ் சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் த இந்தியன் மணி மார்க்கெட், அதாவது இந்தியன் பணச்சந்தையில் முக்கிய பங்கு வகிக்குது. தட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் ஏ டிஸ்கஸ்டு பிலோ. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏஜென்சி. ஸோ முகமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜென்சி அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூட் பை ஏஜென்சிஸ் சச் ஆஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் லைக் லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். எக்ஸாம்பிள் முனிசிபாலிட்டிஸ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் such as a metropolitan authorities, போர்ட் ட்ரஸ்டட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு, மாநில அரசு, அரசாங்க அமைப்புக்கு இணையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஆர்கனைசேஷன், உள்ளூர் அரசு, இந்த மாதிரி உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா முனிசிபாலிட்டி, நகராட்சி, மாநகராட்சி, போர்ட், துறைமுகங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னாட்சி அமைப்புகள், பிற அமைப்புகள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா முகவர்கள் மூலம் கவர்மெண்ட்டோட, இதெல்லாமே கவர்மெண்ட்டோட ரிலேட்டட் தான். கவர்மெண்ட் என்ன பண்ணும், கவர்மெண்ட்டோட ஏஜென்ட்டை போட்டு அதை செயல்படும். ஸோ அரசு பத்திரங்கள் அந்த மாதிரி இடங்களில் வெளியிடப்படும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது வாண்டட் டிமாண்டு பணம் தேவைப்படுது அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை வெளியிட்டு அவங்க பணத்தை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது அவங்களுக்கு கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இது கவர்மெண்ட்டோட இடம் அப்படின்னு, அந்த இடப்பத்திரிக்கைகள்லாம் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு வித்தின் மெச்சூரிட்டி டேட்க்கு வரைக்கும் வச்சு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட், லாங் டேர்ம் ஃபண்ட் அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மணியை வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, மீட் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா RBI special role. RBI takes a special and an active role in a purchase and sales these securities as part its monetary and management exercise. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி அரசு பத்திரங்களை வாங்குறதும் விற்பனை செய்கிறதையும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. குறிப்பாக பண மேலாண்மையில் சிறப்பாக செய்யக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா RBI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்திரங்களோட இயல்பு. அரசு பத்திரங்கள் உத்தரவாதம், கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ஆஃபர் சேஃப் அவென்யூ, அதாவது உத்தரவாதம் இருக்குது. ஏன்னா பணம் பாதுகாப்பாக இருக்கும். கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட கடன் வாங்குது, ஒரு ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் கடன் வாங்குதுன்னா அரசு முதன்மை தொகையை திருப்ப செலுத்துவதால் முற்றிலும் பாதுகாப்பானது அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி ஆஃபர்ஸை வந்து சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் த்ரோ த கேரண்டீட் பேமெண்ட் இன்ட்ரெஸ்டட் பேமெண்ட் பிரின்சிபல் ஆஃப் பை கவர்மெண்ட். ஏன்னா கவர்மெண்ட் கடன் வாங்குறதுனால கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து மோசடி பண்ணாது, ஃப்ராட் பண்ணாது, கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி அண்ட் கேரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லிக்விடிட்டி ப்ரொஃபைல். The liquidity profile of a gilt-edged securities varies accordingly. Liquidity profile of security issue central government in high, அதாவது பணப்புழக்கம் விபரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கமனை பத்திரங்க பார்த்திங்கன்னா பல வகையான லிக்விடிட்டி தன்மை இருக்குது, நீர்மை தன்மை இருக்குது. அதன்படி கவர்மெண்ட் வழங்கப்படக்கூடிய டாக்குமெண்ட்டை பார்த்திங்கன்னா அதிகமான லிக்விடிட்டி தன்மை தான், அதாவது நீர்மை தன்மை அப்படின்னு என்ன அர்த்தம்னா உடனடியாக நம்ம பணமாக மாற்றிக்கலாம். ஸோ அதனால் பணப்புழக்கம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டேக்ஸ் ரிபேட், வரி விலக்கு. ஸோ த ஸ்ட்ரிக்ட்லி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தீஸ் செக்யூரிட்டிஸ் இஸ் தட் தே ஆஃபர் வைட் ரேஞ்ச் ஆஃப் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ். திஸ் ஹாஸ் மேட் தீஸ் செக்யூரிட்டிஸ் வெரி பாப்புலர் ஃபார் திஸ் பெனிஃபிட். முதலீட்டாளர்களுக்கு பார்த்திங்கன்னா பரந்த அளவில் வரி விதிக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வரி விதிக்கு அழித்து இந்த அரசு பத்திரங்களோட முக்கிய அம்சத்தை விலக்கு தான். ஸோ பத்திரங்கள் இந்த நன்மைக்காகவே மிகவும், அதாவது வரி விலக்கு நிறைய கொடுக்கறதுனால தான் இந்த பத்திரங்கள் ரொம்ப பிரபலமாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட், அதாவது சந்தை. அரசு பத்திரங்கள் ஒவ்வொரு விற்பனையும் கொள்முதலுக்கு தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுவாங்களாம். ஸோ தங்கமுனை பத்திரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எதிரெதிர் அல்லது இணையான ஒரு சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு சந்தைக்கு இன்னொரு சந்தைக்கும் இணையான ஒரு எதிர்முனை சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் முதன்மை அல்லது இரண்டாம் நிலை சந்தை ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா அரசு பத்திரங்கள் சந்தைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஏ சேல் எ பர்ச்சேஸ் அண்ட் ஹேஸ் டு பி எ நெகோஷியேட்டட் செப்பரேட்லி த கில்ட் எட்ஜ்டு மார்க்கெட் இன் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். ஸோ த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் market in India has two segment, namely primary market and secondary market. Both also is the same அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ், படிவங்கள். பங்குச்சந்தைகள், அதாவது securities and central state government take such forms inscribed stock or a stock certificate, promissory note and bearer bond. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய, அதாவது பங்கு சான்றிதழ்கள், உறுதிமொழி சீட்டு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பத்திரங்களில் வடிவமைச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த பத்திரங்களை முறையாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா
பார்ட்டிசிபேட் இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அரசு பத்திர சந்தையில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வச்சுருக்கிற வளங்களை பரிமாற்றம் செய்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அடுத்தது ட்ரேடிங். ஆல்தோ த ட்ரேடிங் மீன்ஸ் வர்த்தகம். அரசாங்க பத்திரங்கள் இரண்டாம் நிலை சந்தை, குறுகிய காலம், குறைவான செயல்திறன் கொண்டது. இந்த மாதிரி பங்கு சந்தைகளில் பார்த்திங்கன்னா அரசாங்க பத்திரங்களை விற்பனை செய்கிறதுக்கு, வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பேங்க்கு, பெருநிறுவனங்கள் இதெல்லாமே வந்து ஈடுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ மெக்கானிசம். இஷ்யூ மெக்கானிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளியீட்டு இயந்திரம். இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுதுன்னா பொதுக்கடன், அதாவது பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸில் அரசு பத்திரங்களை வெளியிடுதாமா. அடுத்தது இஷ்யூ ஓப்பனிங். இஷ்யூ ஓப்பனிங் மீன்ஸ் அரசு பத்திரங்கள் வெளியீடு தொடக்கம். எங்கன்னா the notification for issue for the securities is made a few days before a public subscription open. அரசு பத்திர வெளியீடு பார்த்திங்கன்னா தொடங்கிறதுக்கு முன்னே சில நாட்களுக்கு முன்னே பத்திரங்கள் தன்மையை பற்றி அறிவிச்சிருவாங்களாம். இந்த டாக்குமெண்ட் இதுதான், இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது குரோமிங் கிராஜுவல். குரோமிங் கிராஜுவல் மீன்ஸ் சீர்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுது, பரிவர்த்தனைகள் மூலமாக எது வந்து மெச்சூரிட்டி டேட் அடைஞ்ச பத்திரங்கள் எப்படி கையாளுறது, அதை எப்படி மீட்கிறது, இந்த மாதிரி எப்படிலான்னு இந்த குரோமிங் பற்றி, அதாவது அதை எப்படி சீர்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருவாங்களாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் ஸ்விட்சிங். ஸ்விட்சிங் மீன்ஸ் மாற்றம். ஒரு பத்திரத்தை வாங்குவதற்கு மற்றொரு பத்திரத்தை விற்பனை செய்ய கொண்டு என்ன பண்ணலான்னா நடவடிக்கை ஒரு பகுதியாக இரண்டாம் நிலை சந்தையிலையும் இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுது அப்படின்னா அதனோட திறந்த சந்தை செயல்பாடு மாறுதல் என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா the purchase of one security agent. So purchase of one security against the sale of another security carried out the RBI in secondary market as part of its open market operation is described as a switching. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு பத்திரத்தை வாங்குவதற்காக மற்றொரு பத்திரத்தை விற்பனை செய்ய கொண்டு செல்லும் நடவடிக்கையின் ஒரு பகுதி. ஒரு பத்திரத்தை வாங்குறதுக்கு இன்னொரு பத்திரத்தை விற்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து மேற்கொள்ளும். அவங்க இதில் இன்வால்வ் ஆகாங்களாம். இதை வந்து திறந்த சந்தை செயல்பாடு அல்லது மாறுதல் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதாவது ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக இன்னொரு டாக்குமெண்ட்டை பிளட்ஜ் பண்ணி வாங்கிக்குவாங்களாம். ஒரு டாக்குமெண்ட் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க, நம்மக்கிட்ட அமௌண்ட் வச்சு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை திருப்புறதுக்காக இன்னொரு டாக்குமெண்ட்டை வச்சு வாங்குவாங்களாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மணி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கண்டிப்பாக இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Next one is actioning. Actioning means ஏலம் விடுதல். A method of trading whereby merchant bid agent one another and where the securities are sold to the highest bidder is known as actioning. அதாவது வர்த்தகர்கள் ஒருவரோடு போட்டியிடும் முறையில் பத்திரங்களை அதிகபட்ச விலைக்கு விற்க மேற்கொள்ளப்படும் ஒரு வர்த்தக முறையே அப்படின்னு சொல்கிறாங்க. வர்த்தகர்கள் பார்த்திங்கன்னா ஒருவர் போட்டி போட்டுட்டு ஒரு பத்திரத்தை அதிகபட்ச விலைக்கு யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏலம் தெரியும் இல்லையா. ஒரு 10 ரூபா அப்படின்னா 11 ரூபாவாங்க. ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா 12 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா 20 ரூபா கொடுத்து வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதிகபட்ச விலைக்கு யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு விடக்கூடிய ஒரு ஆக்ஷன் தான், அது பேர் தான் நம்ம ஏலம் விடுதல், ஆக்ஷனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சுது. மணி மார்க்கெட். ஏதாவது டவுட் இருந்துச்சு வந்து என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூட்டிவாக லெசனை நீங்கள் லிசன் பண்ணலாம்.